Hello guys, welcome to Diya's Fashion Studio. நம்ம சேனலில் crochet கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். இது கிளாஸ் 5ஓட வீடியோ. இதுக்கு முன்னாடி கிளாஸ் 4 வரைக்கும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான கிளாஸ் டபுள் crochet. இந்த ஸ்டிச் கற்றுக்கிட்டா நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா ஸ்டிச்சஸும் கற்றுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய ஐடியாஸ் வரும். வாங்க இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். நம்ம எப்பயும் போல் ஸ்லிப் நாட் அண்ட் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நான் 15 ஸ்டிச் போட்டிருக்கேன். எப்பயும் கவுண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம டபுள் crochet எப்படி போடணுன்றதை பார்க்கலாம். இந்த ஹூக்கில் இருக்க செயின் வந்து கவுண்ட் கிடையாது. அதை நிறைய பேர் வந்து கவுண்ட் எடுத்துக்கலாமான்னு கேட்குறீங்க. கவுண்ட் கிடையாது. இப்போ வந்து நம்ம டபுள் crochetக்கு எக்ஸ்ட்ரா 2 செயின் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம yarn over பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் ஹாஃப் டபுள் crochet ப்ராக்டிஸ் பண்ணதால் இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இப்போது நம்மக்கிட்ட ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடியே நம்மக்கிட்ட 2 லூப் இருக்குது. இப்போது நம்ம 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3rd செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை புல் த்ரூ பண்ணிங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட 3 லூப் இருக்குது. எப்பயும் போல் யானை புல் த்ரூ பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப்பில் மட்டும் போட்டு வெளியில் எடுக்கணும். இப்போது அகெயின் நம்மக்கிட்ட 2 லூப் இருக்குது. yarn over பண்ணி 2 லூப் வழியாக புல் த்ரூ பண்ணுங்க. இப்போது நம்ம ஒரே செயினில் 2 டைம்ஸ் ஸ்டிச் போட்டிருக்கோம். அதனால தான் இது டபுள் crochet. ஹாஃப் டபுள் crochetல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிளாக தான் பண்ணியிருப்போம். இதில் வந்து நம்ம செப்பரேட் பண்ணியிருப்போம். அதான் ஹாஃப் டபுள் crochetக்கும் டபுள் crochetக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நம்ம அகெயின் அதே போல் yarn over பண்ணி செயினில் வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். சேம் பேட்டர்ன் வந்து செயின் ஃபுல்லாகவே ரிப்பீட் ஆகும். நான் வந்து செயின் ஃபுல்லாகவே போட்டு இதை வந்து எப்படி பண்ணணுன்றதை காமிக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம டபுள் crochetலையும் இதுக்கு அடுத்து வர ஸ்டிச்சஸ்லேயும் தான் அதிகமாக நம்ம பண்ணுவோம். ஏன்னா சிங்கிள் crochet விட இதனோட வித்து வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம சீக்கிரமாக பண்ணலாம். நமக்கு டைமும் கொஞ்சம் சேவ் ஆகும். எல்லோரும் ஃபஸ்ட்டு ரோ கரெக்டாக போட்டுருவாங்க. செகண்ட் ரோவில் தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. நான் அதை எப்படி போடணுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் ரோ வந்து ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிடுறேன். நான் ரோ ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள் வித்து வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இப்போ நம்ம செகண்ட் லைன் பார்க்கலாம். இப்போ நம்ம முடித்ததுலேருந்து 2 செயின் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு டர்ன் ஓவர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு yarn over பண்ணி ஃபஸ்ட்டு 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஃபுல் செயின்லேயுமே நம்ம வந்து 3rd செயினில் வந்து உள்ளே விடணும். நம்ம கீழே வந்து ஹாஃபில் தான் வந்து பண்ணியிருப்போம். பட் மேலே வந்து நம்ம அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதனோட ஃபுல் செயின் உள்ளேயுமே நம்ம வந்து யானை இன்சர்ட் பண்ணி புல் த்ரூ பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போடணும். த சேம் மெத்தட் தான் நமக்கு இந்த ரோ ஃபுல்லாகவே வரும். ஹாஃப் டபுள் crochet வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து டைம்ஸ் வந்து நிறைய சேவ் ஆகுன்றதுக்காக தான். அதனோட ஸ்டிச்சஸும் சீக்கிரமாக இருக்கும். அதனோட வித்தும் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் நம்ம ப்ராஜெக்ட்ஸை வந்து சீக்கிரமாக முடிச்சிடுவோம். இப்போ நான் கண்டினியூஸாக வந்து இந்த ரோ ஃபுல்லாக போட்டு முடிக்கிறேன். இதே போல் தான் நம்ம அடுத்தடுத்த ரோஸ் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரா 2 செயின் ஆட் பண்ணி டபுள் crochetவை நம்ம பண்ணணும். அவ்வளோதான், நம்ம ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு. நமக்கு லென்த் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நம்ம வந்து crochet வந்து போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சை பற்றி பார்க்கலாம்.
இப்போ நம்ம வந்து சிம்பிள் சார்ட் வந்து பார்க்கலாம். டபுள் க்ரோஷேக்கு வந்து பார்த்திங்கன்னா டீ போட்டு ஒரு சின்ன ஸ்லாஷ் போட்டிருப்பாங்க. அதனோட ஷார்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா டிசி. இப்போது இதில் சார்ட்டில் இருக்க சிம்பிள்ஸ் வந்து டபுள் க்ரோஷே வந்து இருக்குது. நான் நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி பண்ணணுன்றதை சொல்லித்தரேன். அது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.